அதோ பாத்தீங்களா சார், வரார் வரார். இவர்தான் நளினியை வளர்த்து ஆளாக்குனவர். பேரு ஜெயராஜ், கோட்டீஸ்வரர், காஷ்மீர்ல பெரிய புள்ளி. भाइयों, ये मिस्टर शंकर है, आपके एस्टेट के नया मैनेजर है। जो इज्जत आप लोग आज तक मुझे करते थे, वही इज्जत नया मैनेजर साहब को देनी चाहिए। पुलिस वालों को सलाम। பாத்தீங்களா, ஒரிஜினல் சங்கர் நீங்க இங்க இருக்கிறீங்க, டூப்ளிகேட் சங்கரை நளினி அனுப்பி வச்ச புது மேனேஜர்னு தோட்ட தொழிலாளர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஜெயராஜ். अभी शंकर के एस्टेट எல்லாம் சுத்தி காமிங்க, விபரம் பூரா சொல்லுங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் புருடா, காஷ்மீர்ல கைடா ஒர்க் பண்றேன். இவர் பேர் மிஸ்டர் ராஜு. நல்லா சிரிப்பாரு, ஐ மீன் நல்லா உழைப்பாரு. பிஏவுக்கு மேல படிச்சார்களா, அதனால அவருக்கு வேலையே கிடைக்கல. சார், உங்க எஸ்டேட்ல ஏதாவது வேலை பார்த்து கொடுத்தீங்களா நல்லா இருக்கும். ஏன் இவர் பேச மாட்டாரோ? பேச வேண்டிய நேரம் வரட்டும், அப்ப பாருங்களேன். சார், இவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இப்ப இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். அப்பா, லார்ட் வெங்கடேஸ்வரா, நீங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னது ஒரு மாசத்துக்கு நாங்க சாப்பிட்ட மாதிரியா இருக்கு சார். சார், இதான் என் விசிட்டிங் கார்டு. இந்த கார்டுல தான் அவர் தங்கியிருக்காரு. சி, இது எங்க வீட்டுல தான் அவர் தங்கியிருக்காரு. சார், கேன் ஐ டேக் திஸ் டு ஆபீஸ்? சீக்கிரப்படியா. சார், இந்த 3 லட்சம் ரூபாய் செக்க முதலாளி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உடனே பேங்க்ல இருந்து டிரா பண்ண சொன்னாரு. நாளை சம்பள தேதி. ஏன் இன்னும் நிக்கிறீங்க? நகரவே முடியல சார். உங்களையே பார்த்துட்டு இருக்கணும் போல தோணுதா அவருக்கு? இல்லைங்க, உண்மையா? பெட்டியில என்ன இருக்கு? ஏன் 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு என்ன? அது எனக்கு வேணும், அதான் கேக்குறேன். உங்ககிட்ட கொடுத்துட்டா நாளைக்கு சம்பளம் எப்படி கொடுக்கறது? குடலை குடுத்துட்டு ஆள் ஓடிட்டான்.
சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. இதுதான் லார்ட் வெங்கடேஸ்வரருடைய லீலைகள்னு சொல்றது. உங்களை பார்க்கணும்னு வீட்டை விட்டு நாங்க புறப்பட்டு வந்தோமா, அப்ப பாருங்க ஒரு அனுமார் கிராஸ் ஆச்சு. அந்த முகத்துல நாமம் போட்டிருந்தது. அந்த முக லட்சணம் தான் இப்ப எல்லாமே நன்மையா முடிஞ்சது, உங்களை காப்பாத்த முடிஞ்சது. ஐ சே, நாளை காலையில என்ன வீட்டுல வந்து பாருங்க. முதலாளி கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். உங்களை டிராப் பண்ணிட்டு போட்டுமா? இல்லீங்க, நாங்க சிங்கிள்ஸ் சைக்கிள்ல டபுள்ஸ் வந்தோம். அதனால ஃபைட் டயர்டு வேற, சைக்கிள் ஜர்னி டயர்டு வேற. நீங்க புறப்படுங்க. வாயா வாயா. தேங்க்யூ வெரி மச். மாரவலஸ். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்லா பாடுபட்டீங்க. ₹1 இருக்கு, ஆளுக்கு 4 டீ சாப்பிடுங்க. பிச்சைக்காரன், 200 இருக்கு, எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க. பரவாயில்ல வச்சுக்க. எங்க அதுக்குன்னு ₹200? பேர் எப்படி கிடைக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். ஹலோ, முன்னாடியே வந்துட்டீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், நேத்து சொன்னேன் பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வர வழியில கொள்ளடிக்க முயற்சி பண்ணாங்க, ஒருத்தர் வந்து காப்பாத்தினாருன்னு. அது இவருதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம உயிரை கொடுத்தாவது மற்றவங்களை காப்பாற்றணும். அதான் மனிதனுடைய கடமை. உங்க பேர் என்ன? ராஜு. இப்ப என்ன செய்றீங்க? வேலை தேடிட்டு இருக்காரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா இவரே என்னுடைய செக்ரட்டரியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷூர். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அது ரொம்ப நல்லவர்னு சொல்றீங்க. ஏ, இவரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கலாமே. ஓகே சார். 25 வருஷத்துக்கு முன்னால நான் இருந்த மாதிரியே இந்த பையன் இருக்கான். என்ன கடவுளுடைய சிருஷ்டி. மை காட். சங்கர் ஊருக்கு போய் எவ்வளவு நாளாச்சு? ஒரு லெட்டர் கூட போடலையே. புதுசா வேலைக்கு சேர்ந்தவராச்சு, நேரம் இருந்திருக்காதுமா. நீங்க கவலைப்படாம இருங்க. நாளைக்கு சாயந்தரம் நானே வந்து உங்களை என் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறேன். அங்கிருந்து சங்கருக்கு டங்கால் போட்டு பேசிடலாம். வரேம்மா. கமின் கமின். உட்காருப்பா. கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன். சங்கரங்க யாரையோ பார்க்க வெளியே போயிருக்காரு. நீ எந்த ஊர் தம்பி? பூர்வீகம் தமிழ்நாடு, பிறந்தது டெல்லி. அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அப்பா? தயவு செய்து எங்க அப்பாவை பத்தி கேட்காது. ஏன்? அவர் மனிதனே இல்லை. நல்ல வேளை நான் அவர் பார்த்ததே இல்லை. நிறை மாத கர்ப்பிணியா இருந்த எங்க அம்மாவை நடுத்தருவில் விட்டுட்டு போன கோழை என்றாள். உங்க அப்பாவை ஏன் கோச்சுக்கிறேன்? பாவம். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்ததோ சந்தர்ப்ப சூழ்நிலையை ஃபேஸ் பண்றவன் தான் சார் மனுஷன். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தாய் ஒரு மகனை வளர்த்து பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க ஏன் சார் கண்கலங்குறீங்க? நத்திங் நத்திங். என் மனைவிக்கு நான் செய்த துரோகத்தை யாரோ சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிரஷர். டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், சரியா போயிடும். தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? ராஜகோபால். ஓ, உன்கிட்ட எதோ பேசலான்னு கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன பேசுறதுன்னே தெரியல. ஓகே, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு.
இல்லம்மா, என் பேர் சங்கர். சாரி, எங்க பையன் ஒருத்தன் உங்க மாதிரியே இருப்பான். என்னாச்சு வண்டிக்கு? என்னன்னு புரியலீங்க. இன்ஜின் தீர்ந்து போச்சுங்களா? ஓ சாரி, பெட்ரோல் தீர்ந்து போச்சா? ஓ ஒண்ணு இல்ல, டெல்கோ ஒயர் கழண்டு இருக்கு. இப்ப எடுங்க, சரியா போயிடும். ஓ சாரி. அத்தே, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? சோலோ டிரைவிங் ஜாலியா? என்ன குறுகுறுன்னு பாக்குறே? கண்ணாடி சரியில்லையா? வீட்டுக்கு வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எனக்கு திருஷ்டி எல்லாம் உங்க காஷ்மீர் ஆப்பிள் தான்.